வெல்கம் பேக் டு ஆவுடேஷா விலாக். புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா, உப்பு தயார் பண்ணக்கூடிய உப்பளம், அதாவது உப்பு விளையக்கூடிய அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உப்பூர்லேருந்து ராமநாதபுரம் போகிற வழியில் சித்தார்கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் தான் நிற்கிறோம். நீங்கள் ராமநாதபுரம் போகணுன்ட்டா இங்கே தொண்டிலேருந்து உப்பூர் தாண்டி வந்தீங்கன்னா, உப்பூருலேருந்து வரிசையாக பார்த்தீங்கன்னா நிறைய உப்பளங்கள் இருக்கிறது. பார்த்துக்கிட்டே வரலாம். ரோட்டில் ஈஸியாக வரும்போதே பார்க்கலாம். அந்த வகையில் இப்போ நம்ம வந்து சித்தார்கோட்டையில் இருக்கக்கூடிய உப்பளத்தில் தான் இருக்கோம். பாருங்கள், இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இதில் தான் கற்கள் இருக்குது. பாருங்கள், இது உப்பளம், உப்பு விளைஞ்சிருக்கு. பெரிய பெரிய இதாக ஃபுல்லாக காஞ்சிருச்சு. காஞ்சோடனே உப்பாயிருது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா தண்ணி தெரியும். இது ஃபுல்லாகவே இந்த வெயிலோடைய இதில் உப்பு இதாகிடுது. இது நடைபாதைக்காக வச்சுருக்காங்க. அதில் நடந்து போயிட்டுருக்கேன். இதில் தண்ணி தெரியுது பாருங்கள். இது தண்ணி. அது கீழே பார்த்தீங்கன்னா உப்பு அழகாக விளைஞ்சிருக்கு. இது அப்படியே ஃபுல்லாகவே ட்ரை ஆயிரும். எப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே ட்ரை ஆயிரும். இது ஓரளவுக்கு நல்லா உப்பு, ட்ரை ஆன உப்பு. இடையில இந்த மாதிரி சின்ன சின்ன வாய்க்கால் வச்சுருக்காங்க. அதாவது இங்கேருந்து இருக்கக்கூடிய அந்த நீர், மேலேருந்து அந்த நீர்கள் வருது. ஒவ்வொரு பாத்திக்கு நேராக இறக்கி விட்டு அதுலேருந்து இந்த சைடு வழியாக அடுத்த பாத்திக்கு அனுப்புகிறாங்க. கிட்டத்தட்ட 2 பாத்தி போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 25க்கு மேலே அந்த பாத்தியை அமைச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு பாத்தியை விட்டு அடுத்த பாத்திக்கு வந்துட்டோம். இது பள்ளமாக இருக்குது. அதுலேருந்து பெரிய வாய்க்கால் இருக்குது. இந்த பைப்பு பாருங்கள் இருக்குது. பைப்பு மூலமாக தான் தண்ணி இறக்கி அதுலேருந்து இங்கே இதில் சேர்க்குறாங்க. இடையில அந்த பாலம், அதாவது பனை மரத்தில் பாலம் போட்டிருக்காங்க. அங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா அந்த உப்பளத்தை சேர்த்து வச்ச அந்த உப்புகள்லாம் ரெடியாகி இருக்குது. பார்க்கும்போது அழகாக இருக்குது. எவ்வளோ வெண்மையாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போது அவ்வளோ ரொம்ப பிரம்மாண்டமாக பெரிய பெரிய மலைகள் போல் குமித்து வைத்திருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா வரிசையாக இருக்குது. இந்த கண்ணு கெட்டிய தூரம் ஃபுல்லாகவே அந்த உப்பளங்கள் தான். பார்க்குறதுக்கு அப்படியே வெள்ளை மலை, எப்படி மலை குகை இருக்குமோ அது போல் வெள்ளை மலைகளாக பாருங்கள். உப்பளம் ஃபுல்லாகவே கல்லுப்பு, கிறிஸ்டல். பார்க்குறதுக்கு பெரிய மலை போல் இருக்குல்ல. இதில் பாருங்கள், பெரிய பெரிய இது போல் குவிச்சு வச்சுருக்காங்க. அதுலேயுமே சில இது பெரிய கட்டிகளாகவும் இருக்குது. இதை பாருங்கள், கட்டியாகவும் இருக்கிறது. இது அடி நல்லா பிடிச்சின்னா தூளாக ஆயிடுது. இந்த மாதிரி ரோடு போட்டு சமதளமாக இருக்குது, ஹைட்டாக. இந்த சைடு பள்ளம், நடுவில் மேடு. அதில் அந்த மேட்டில் தான் இந்த சேகரிக்கப்பட்ட அந்த உப்புகளையெல்லாம் கொட்டுறாங்க. அதற்கு பக்கத்தில் மறுபடியும் பள்ளமாக்கி உப்பு தயார் பண்ணிகிட்ருக்காங்க. இது வெயில் காலனால் உப்பு சீக்கிரமாக விளைஞ்சிருது. மழை டைங்களில் உப்பு விளையிறது கஷ்டம். நல்லா வெயில் பட்டால் தான் அந்த உப்பளங்கள் இதாகும். சில நேரத்தில் கோடை வெயில் அப்போ திடீர்னு மழை பெய்யும். அதில் தார்பாய் போட்டு மூடிடுவாங்க ஃபுல்லாகவே. இந்த உப்பளம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் வரிசையாக இருக்கிறது. பார்க்கும்போதே வெள்ளை பனிமழை பெய்ந்தால் எப்படி இருக்கும் அது போலவே அப்படி காட்சியளிக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரமாக இந்த உப்பளம் திகழ்கின்றது. இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. இது போல் தமிழ்நாட்டில் வேதாரண்யம், தூத்துக்குடி இதெல்லாம் உப்பு துறைமுகங்கள் இருக்கின்றன.
உப்பளங்கள் அதிகமாக இருக்கின்றன. நம் முன்னோர்கள் எல்லாம் இந்த இயற்கையான இந்த உப்பை தான் பயன்படுத்தினாங்க, நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தாங்க. இப்போ தான் நம்ம அயோடின் கலந்த உப்பை சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வியாதிகள் தான் வருகிறதே தவிர வியாதி குறைந்த மாதிரி தெரியவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.